ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி நல்லாவே ஒரு ட்ரெண்ட் போச்சு. ஆனால் கொஞ்சம் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது ஸ்விட்ச் வேர்டுங்கிறது. அந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. இன்றைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஸ்விட்ச் வேர்டில் அப்படின்னா எல்லாருக்குமே அது சக்ஸஸை கொடுக்காது. ஒரு சிலருக்கு தான் ஆக்டிவேட் ஆகும். அதாவது நம்ம சொல்லுவோம் பாருங்க, இவங்களுக்கு தான் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணும் போது ஒரு சிலருக்கு தான் ஆக்டிவேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு செட்டும் ஆகாது, ஆக்டிவேட் ஆகாது. அது நீங்கள் ஆக்சுவலாக ட்ரையலில் வந்துட்டு ஒரு 10 நாள்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுதா ஆகலையாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் வேர்டு கூட ஒரு கர்மா வேணும். அந்த கர்மா இருந்தால் தான் ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு. எல்லாருக்குமே சூட் ஆகாது ஸ்விட்ச் வேர்டுங்கிறது உங்களுக்கு. இது ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இது கண்டுபிடிச்சவங்க எந்த வருஷங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ரெக்கார்ட்ஸே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் 1975க்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சது. இந்த ஸ்விட்ச் வேர்டுங்கிற விஷயம். இது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பர்சன் தான். அவர் பேர் வந்துட்டு ஜேம்ஸ் மேங்கன்னு பேர் அவர் பேர். அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் கரெக்டாக இந்த இயர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்போலேருந்து தான் அது வெளியில் வந்தது அப்படிங்கிறது கிடையாது. இவங்ககிட்ட அந்த தொகுப்பு கிடச்சிது. அந்த தொகுப்பை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸ்லையும் அது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது. இந்தியாவில் வந்துட்டு இன்னும் அது ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகலை.